நிச்சயமாக 2026 மும்பை மாநகராட்சி தேர்தல் களத்தில் அண்ணாமலை மற்றும் தாக்கரே சகோதரர்களுக்கு இடையே வெடித்துள்ள அரசியல் மோதல் குறித்த விறுவிறுப்பான செய்தி தொகுப்பு இதோ. பிரேக்கிங் நியூஸ்: அண்ணாமலை vs தாக்கரே சகோதரர்கள், மும்பையில் அதிரடி அரசியல். வணக்கம், இது உங்கள் பிராண்டி பிரேக்கிங் செய்திகள். மினி சட்டமன்ற தேர்தல் எனப்படும் மும்பை மாநகராட்சி தேர்தல் களம் இப்போது அனல் பறக்கத் தொடங்கியுள்ளது. மும்பை மகாராஷ்டிராவிற்கு மட்டும் சொந்தமானது அல்ல என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசிய பேச்சு மராட்டிய அரசியலில் பெரும் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே ஆகிய இருவருமே அண்ணாமலையை நோக்கி கடும் கண்டன கணைகளை வீசியுள்ளனர். ஜனவரி 15ஆம் தேதி நாளை மறுதினம் நடைபெறவுள்ள தேர்தலுக்காக தாராவி மற்றும் தமிழ் மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் மட்டுமல்ல, அது ஒரு சர்வதேச நகரம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதுவே தற்போது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. மும்பையை மகாராஷ்டிராவிலிருந்து பிரிக்க பாஜக சதி செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அண்ணாமலையின் இந்த பேச்சிற்கு மும்பையின் தாதர் பகுதியில் நடந்த பேரணியில் பதிலடி கொடுத்த ராஜ் தாக்கரே, ரஸ்மலாய் கிண்டல். அண்ணாமலையை ரஸ்மலாய் என்று கிண்டல் செய்த ராஜ் தாக்கரே, மும்பையின் அடையாளத்தை மாற்ற நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் மராட்டிய மண் பொறுத்துக் கொள்ளாது என எச்சரிக்கார். மீண்டும் பழைய முழக்கம். 1960களில் தென்னிந்தியர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஹட்டாவோ லுங்கி பஜாவோ புங்கி என்ற சர்ச்சைக்குரிய முழக்கத்தை அவர் மீண்டும் கையில் எடுத்துள்ளது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தன்னை குறிவைத்து தாக்கரே சகோதரர்கள் கூட்டம் போட்டு பேசுவது குறித்து அண்ணாமலை சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் ஆக்ரோசமாக பேசினார். முடிந்தால் என் காலை வெட்டுங்கள், மும்பைக்குள் வந்தால் காலை வெட்டுவோம் என சிலர் மிரட்டுகிறார்கள். நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், முடிந்தால் என் காலை வெட்டி பாருங்கள் என அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். விளக்கம்: காமராஜரை அகில இந்திய தலைவர் என்று சொல்வதால் அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா? அதுபோலவே மும்பையை சர்வதேச நகரம் என்று சொன்னால் அது மராட்டியர்களின் உழைப்பை கொச்சைப்படுத்தாதாகாது என தனது பேச்சிற்கு விளக்கமளித்துள்ளார். நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் மராட்டிய பெருமை மற்றும் தமிழ் வாக்கு வங்கி ஆகிய இரண்டிற்கும் இடையே இந்த மோதல் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையின் இந்த அதிரடி பேச்சு பாஜக கூட்டணிக்கு வெற்றியை தேடித்தருமா அல்லது பாதகமாக முடியுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது உங்கள் பிராண்டி செய்திகளுக்காக பிராண்டி.